இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. தந்தையே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். இவர்களை மன்னியும். மனிதா மனிதா மனம் விரும்பு, என் சிலுவையின் மொழிகளில் மனம் திரும்பு. கண்டும் கேட்டும் மறப்பதிலோ, மறுப்பதிலோ. இன்றே நீ என்னோடு வான் வீட்டில் இருப்பாயென உறுதியாக உனக்கு சொல்கிறேன். மனிதா மனிதா மனம் விரும்பு, என் சிலுவையின் மொழிகளில் மனம் திரும்பு. கண்டும் கேட்டும் மறப்பதிலோ, மறுப்பதிலோ. அம்மா, இதோ உன் மகன்,
இதோ உன் தாய். மனிதா மனிதா மனம் விரும்பு, என் சிலுவையின் மொழிகளில் மனம் திரும்பு. கண்டும் கேட்டும் மறப்பதிலோ, மறுப்பதிலோ. தாகமாயிருக்கின்றது, தாகமாய் இருக்கின்றது, தாகமாய் இருக்கின்றது. மனிதா மனிதா மனம் விரும்பு, என் சிலுவையின் மொழிகளில் மனம் திரும்பு. கண்டும் கேட்டும் மறப்பதிலோ, மறுப்பதிலோ. என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீ? ஏன் என்னை கை நெகிழ்ந்தீ? மனிதா மனிதா மனம் விரும்பு, என் சிலுவையின் மொழிகளில் மனம் திரும்பு. கண்டும் கேட்டும் மறப்பதிலோ, மறுப்பதிலோ. தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றே, என் ஆவியை ஒப்படைக்கின்றே. மனிதா மனிதா மனம் விரும்பு, என் சிலுவையின் மொழிகளில் மனம் திரும்பு. கண்டும் கேட்டும் மறப்பதிலோ, மறுப்பதிலோ. பாவிகள் மீட்படைய எல்லாம் நிறைவேறிற்று, எல்லாம் நிறைவேறிற்று. மனிதா மனிதா மனம் விரும்பு, என் சிலுவையின் மொழிகளில் மனம் திரும்பு. கண்டும் கேட்டும் மறப்பதிலோ, மறுப்பதிலோ. மத்தேயு நற்செய்தி அலகு 6 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 6 மற்றும் 16 முதல் 18 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள், இல்லை என்றால் உங்கள் விண்ணகத் தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் என்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார்.
நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, பொதுக்காலம் முடிந்து தவக்காலத்தின் தொடக்க நாளாகிய இன்று திருநெற்று புதனாக, சாம்பல் புதனாக தொடங்குகின்ற நாளிலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் இறை வேண்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு புனிதமான தவக்காலமாகவும், இது தவக்காலம் நம்முடைய அகத்தை சுத்திகரிப்பு செய்கின்ற காலங்களாக மாறி உயிர்க்கிற ஆண்டவரை வாழ்க்கையில் உயிர்ப்பித்திட தேவையான ஆற்றலை பெற்றிட இந்த நாட்கள் உதவியாக இருக்க இறை வேண்டலையும் தர்மம் செய்தலையும் அர்ப்பணை செய்வதிலையும் நோன்பிருத்தலையும் பயன்படுத்திக் கொள்ளுவோம். நிச்சயமாக வெளிவேடத்தன்மை இல்லாமல் அக மாற்றத்திற்கான செயல்களிலே இவர்கள் ஈடுபட்டு ஆன்மீக செயல்பாடுகளிலே இறங்க என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டுமாய் தெரிவித்துக் கொள்கிறேன். வேண்டுதல், தர்மம், நோன்பு, இந்த மூன்றும் இந்த காலகட்டங்களிலே மிக அதிகமாக பேசுவார்கள். வெளிவேடம் இல்லாமல் நிகழ வேண்டும், பிறர் பார்க்க வேண்டும், பிறரின் பாராட்டை பெற வேண்டும், நல்ல பேர் வாங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இவற்றை அதிகமான பேர் செய்யும் போது அங்கே வெளிவேடம் புகுந்து விடுகிறது, உள்நோக்கம் நுழைந்து விடுகிறது. பாராட்டும் நற்பெயரும் கிடைக்கும் போது உள்நோக்கம் நிறைவேறி விடுகிறது. எனவே இறை ஆசை தவறி விடுகிறது. எனவே இந்த தவக்காலம் ஒரு அருளின் காலமாக அமைய வேண்டும் என்றால் இந்த மூன்றையும் மறைவாக பிறருக்கு தெரியாமல் இறைவனுக்கு மட்டுமே உணர்கின்ற வகையிலே ஆற்ற வேண்டும். இறைவனின் ஆசிரியரையும் பாராட்டையும் பெற வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். வரைந்த திருத்தந்தை எப்பொழுதுமே சொல்லுவது தவக்காலம் வந்தவுடனே, நீ சாப்பிடு, எதை வேண்டுமென்றாலும் நீ சாப்பிடு, பரிசுத்த வார்த்தையில் கூட சாப்பிடு, பிரச்சனை கிடையாது, இறைச்சியோ முட்டையோ மீனோ. காரணம், நீ செய்யக்கூடிய அந்த அர்ப்பணம் தியாகம் இது வயிற்றில் செய்யறதல்ல, பட் இதயத்தில் செய்ய வேண்டியது. நீ வீட்டில் யார்கிட்ட பேச மாட்ட, உறவு கொள்ள மாட்ட, பக்கத்தில் இல்லாத மக்களுக்கு உதவி செய்ய மாட்ட, இருக்கிறவங்களையும் தூர தள்ளிடுவ, அப்பனே அம்மையோ பிள்ளைகளையோ இல்லாத மக்களையெல்லாம் நீ கிரிட்டிசைஸ் பண்ணுவ, வீணான விமர்சனங்களை எல்லாம் சொல்லுவ, மூதாதைகளை கவனிக்கிறது கிடையாது, திருநர்களை மதிக்கிறது கிடையாது, முதியோர்களை மதிக்கிறது கிடையாது, சொந்த மனைவியையும் புருஷனையும் மதிக்கிறது கிடையாது, பிள்ளைகளை மதிக்கிறது கிடையாது. இப்போ இது சாப்பிடாம இருந்து என்ன புண்ணியம் நோன்பு காலங்களில்? அதனால் ஒன்று இந்த இறைச்சி ஒன்றை ஒரு மோசமான மாற்றாது, மீன் உன்னை புனிதராக மாற்றவும் செய்யாது. எனவே நல்ல கடவுளோடும் பிறரோடும் தன்னோடும் தன் மனசாட்சியோடும் நேர்மையோடு உள்ள தன்மை, ஒரு நல்ல உறவு, இதுதான் உண்மையான தவக்காலமாக இருக்க முடியும். நம்முடைய அரகன்ஸ்லாம் இருக்கிறதில்ல, அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சி இதயத்தில் கொஞ்சம் உண்மைத்தனம், நேர்மைத்தனம், தாழ்ச்சித்தனம் இருந்தால் மிக நல்லது என்பதுதான் இந்த நாளிலே நாம் சிந்திக்கப்பட வேண்டிய, கவனம் செலுத்த வேண்டிய பகுதி என நான் பார்க்கிறேன். அதிலும் குறிப்பாக நம்முடைய திருத்தந்தை லியோ அவர்கள் சில காரியங்களை சொல்லுகிறார். இந்த ஆண்டு தவக்காலம் செய்தியாக சொல்லுவதெல்லாம் உலகெங்கிலும் உள்ள கத்தோலிக்கர்கள் தவக்காலத்தை செவிசாய்த்தல், உண்மையான நோன்பு மற்றும் நீதிக்கான புதுப்பிக்கப்பட்ட அர்ப்பணிப்பின் காலமாக கடைபிடிக்குமாறு அழைப்பு விடுக்கிறார். நவீன கால மனப்பதற்றங்கள் மற்றும் கவன சிதறல்களுக்கு மத்தியிலே கடவுளை தங்கள் வாழ்க்கையின் மையத்தில் கொள்ளுமாறு நம்பிக்கையாளர்களை வலியுறுத்தியுள்ளார். செவிசாய்த்தல், நோன்பு, தவக்காலம், மனமாற்றத்தின் காலம் என்ற தலைப்பிலே தான்
தனது தவக்கால சிந்தனைகளை வழங்கியுள்ள திருத்தந்தை கடவுளுடைய வார்த்தைக்கு நம் இதயங்களை திறக்கும்போது மனமாற்றம் தொடங்குகிறது என்று குறிப்பிடுகிறார். ஏழைகளின் குரலுக்கு செவிசாய்க்கிற கடவுளைத்தான் நம்புகிறோம் என்று சொன்னால் இந்த தவக்காலத்திலே ஏழைகளை மதிக்க நாம் கற்றுக்கொள்வோம். நம்பிக்கையாளர்கள் திருவிவிலியத்திற்கும் ஏழைகள் அல்லது துயருற்றோரின் குரல்களுக்கும் கவனமுடன் செய்யமெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ள திருத்தந்தை கடவுள் தம்முடைய மக்கள் உதவிக்காக தம்மை நோக்கி கூக்குரலிடும் போது அந்த குரலுக்கு செவிசாய்க்கிற ஒருவராக அவரை திருவிவிலியம் எடுத்து காட்டுகிறது என்று நினைவூட்டுகிறார். கடவுளுக்கும் அடுத்திருப்போருக்கும் இடையிலான உறவின் அடித்தளமாக செவிமடுப்பதை விவரித்துள்ள திருத்தந்தை சமூகத்திலே ஏற்படுகிற அநீதியை உணர்ந்து அதற்கு பதிலளிக்க கிறிஸ்தவர்களுக்கு திருமறை நூல் கற்பிக்கிறது என்றும் பொழிந்துள்ளார். மேலும் ஏழைகளின் நிலை தனிநபர்கள், அரசியல் மற்றும் பொருளாதார அமைப்புகள் மற்றும் திரு அவைக்கே தொடர்ந்து சவாலாக உள்ளது என்பதை வலியுறுத்தியுள்ள திருத்தந்தை நோன்பு என்பது இதயத்தை தயார்படுத்துவது. நோன்பு குறித்து தனது சிந்தனைகளை திருப்பிய திருத்தந்தை இது கடவுளின் வார்த்தையை பெற இதயத்தை தயார்படுத்துவதற்கான ஒரு உறுதியான வழி. வயிற்றை தயார்படுத்துவதல்ல, அல்லது தலையை தயார்படுத்துவதல்ல, தலைமுடியை தயார்படுத்துவதல்ல, மாறாக இதயத்தை தயார்படுத்துவதற்கான ஒரு உறுதியான வழி என்று விவரிக்கிறார். உணவை தவிர்ப்பதை தாண்டி விசுவாசிகள் தங்கள் ஆழமான ஆசைகளை ஆராயவும் நீதிக்கான தாகத்தை புதுப்பிக்கவும் அற்ப நிறைவுடைமையிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ளவும் நோன்பு உதவுகிறது என்று கூறியுள்ள திருத்தந்தை உண்மையான நோன்பு என்பது தற்பெருமையில் அல்ல, மாறாக பணிவிலும் நம்பிக்கையிலும் வேரூன்ற வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். சில பல சுய கட்டுப்பாடுகளையும் கடைபிடிக்க வேண்டியிருக்கிறது என்றும் வலியுறுத்துகிறார். தீங்கு விளைவிக்கின்ற பேச்சை தவிர்க்க வேண்டும். கத்தோலிக்கர்கள் சமூக ஊடகங்களிலோ அல்லது பொது விவாதங்களிலோ கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தவோ தீர்ப்பளிக்க அவசரப்படவோ அல்லது அவதூறுகளை பரப்பவோ கூடாது. அதற்கு பதிலாக உண்மையை சொல்லுங்கள், இரக்கத்தை சொல்லுங்கள், மரியாதையை காட்டுங்கள், நம்பிக்கையோடு பேசுவோம் என்றுதான் திருத்தந்தை ஊக்குவிக்கிறார். தவக்காலத்தின் சமூக பரிமாணம் குறித்து தனது செய்தியிலே எடுத்துக்காட்டியுள்ள திருத்தந்தை பங்கு தளங்கள், குடும்பங்கள் மற்றும் தலத்திருவை சமூகங்கள், அன்பியங்கள், செவிசாயத்தல் மற்றும் நோன்பு உரையாடல், மனம் திரும்புதல் மற்றும் ஒருமைப்பாட்டை வளர்ப்பதன் வழியாக பகிரப்பட்ட பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று ஊக்குவித்துள்ளார். மனமாற்றம் என்பது நீதியின் மேல் நாட்டம். மனமாற்றம் என்பது தனிப்பட்ட மனசாட்சியை மட்டுமல்ல, உறவுகளின் தரத்தையும் நீதி மற்றும் ஒப்புரவிற்கான சமூகத்தின் நாட்டத்தையும் உள்ளடக்கியது என்று அந்த செய்தியிலே எழுதியுள்ள திருத்தந்தையை நாமும் பின்பற்றுவோம். இந்த தவக்காலம் நமக்கு அன்பின் நாகரிகத்தை கட்டியெழுப்ப உதவட்டும். ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவராக இயேசுவை போற்றுகிறோம். வெளி வேடமற்ற உள்நோக்கமற்ற நேர்மறையான உள்ளத்தை எங்களுக்கு தாரும். எங்களை சுத்திகரிக்கக்கூடிய அக ஆய்வு செய்கின்ற சூழலை எங்கள் மத்தியில் உருவாக்கியருளும். எங்களது இறைவேண்டல்கள், செயல்கள், ஆன்மீகம் அனைத்தும் உமக்கு மட்டுமே புகழ் தருகின்ற செயல்களாக அமைவனவாக. ஆமேன். வேதனையால்
செல்வேனையா அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அநியாய தீர்ப்புக்குள்ளானவரேசு, அவரது நீதி கனவு நல்ல. கசையாலே அடிபட்டு நொந்தவரேசு, அவரது போராட்ட உணர்வு அல்ல, உணர்வு அல்ல, உணர்வு அல்ல. சித்திரவதையாலே சிதைவானாரேசு, அவரது சீரிய சிந்தனை அல்ல. வீதியிலே இழுத்து வரலானாரேசு,
அவரது லட்சிய தெளிவு அல்ல, தெளிவு அல்ல, தெளிவு அல்ல. அவமானப்பட்டு உருகியவரேசு, அவரது நம்பிக்கை நெஞ்சம் அல்ல. சிலுவையிலே அறையுண்டு இறந்தவரேசு, அவரது இறையாட்சி தேடல் அல்ல, தேடல் அல்ல, தேடல் அல்ல. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.